வணக்கம் மக்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்த மிக முக்கிய தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி உள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். கண்டிப்பா எல்லா தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போது வரும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் தேதி வெளியாகி இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் இப்போது 1,14,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கும் நிலையில் விரைவில் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை அரசு கொடுத்து வருகிறது. இதில் இதுவரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இல்லாத பெண்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இப்போது முதல் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நிறைவடைந்து இரண்டாம் கட்டம் தொடங்கிவிட்டது. ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதல் கட்டத்தில் சுமார் 12 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு விரைவில் தெரிவிக்க உள்ளது. இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்படுபவர்களுக்கு எப்போது ரூபாய் 1000 வரும் என்ற அப்டேட் வெளியாகும் தேதி குறித்த தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது விரைவில் புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டு அவர்களுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற தகவலை அரசு அறிவிக்க உள்ளது. இதற்கான பணிகள் ஒரு பக்கம் மும்பாரமாக நடந்து வருகிறது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு விரைவில் குட் நியூஸ் காத்திருக்கிறது. அதிகபட்சமாக செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பாகவும் புதிய பயனாளிகள் இணைப்பு, அவர்களுக்கு எப்போது 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், எத்தனை பேர் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் செப்டம்பர் 15ஆம் தேதி என்ற கேள்வி எல்லோருக்கும் எழலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்றுதான் தொடங்கி வைக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இப்போது விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதற்கிடையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் அல்லாமல் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்த மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அதாவது ஏனத்தூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வந்திருந்த பெண்களிடம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் முன் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டை பெற்று பயன் அடையுமாறு காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் கேட்டுக்கொண்டார். மேலும் மருத்துவ காப்பீட்டிற்கு முதலில் விண்ணப்பித்த பெண்ணுக்கு பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தி இருக்கிறார். முகாமில் பல்வேறு அரசு சேவைகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் ஏனத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடந்தது. காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் முகாமை பார்வையிட்டு இருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்திருந்த பெண்களிடம் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதாவது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு உள்ளார். மருத்துவ காப்பீடு அட்டைக்கு முதல் ஆளாக விண்ணப்பித்த பெண்ணுக்கு பரிசு கொடுத்து பாராட்டி இருக்கிறார். புதிய குடும்ப அட்டை மற்றும் மருத்துவ காப்பீடு அட்டைகளையும் எம்எல்ஏ வழங்கி இருக்கிறார். அதாவது ஏனத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று இருக்கிறது. இந்த முகாமில் 15 அரசு துறைகளை சார்ந்த 46 சேவைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் இந்த சேவைகளை பெற வந்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் முகாமிற்கு வந்து ஆய்வு செய்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் சென்று மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். மனுக்களை அளித்தவர்களிடம் கனிவாக பேசியிருக்கிறார். அவர்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவும் போட்டிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க பெண்கள் பலர் காத்திருந்தனர். அவர்களிடம் எம்எல்ஏ கலகலப்பாக பேசியிருக்கிறார். அப்போது உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதேனும் அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அப்போது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். எனவே அனைவரும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டை பெற்று பயன் அடையுங்கள் என்று
எம்எல்ஏ அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை பெற முதல் ஆளாக விண்ணப்பித்த பெண்ணை எம்எல்ஏ பாராட்டி இருக்கிறார். அவருக்கு பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தினார். மேலும் முகாமில் புதிய குடும்ப அட்டை, சொத்து வரி, மருத்துவ காப்பீடு போன்ற சேவைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக அட்டை வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆய்வின் போது வலஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் RK தேவேந்திரன், வலஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் படுநெல்லி PM பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். எம்எல்ஏ எழிலரசன் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு அதிகாரிகள் உடனிருந்து உதவ வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உள்ளார். இது ஒரு புறம் இருக்க, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளிக்க வந்தவர்களுக்கு காத்திருந்த சர்ப்ரைஸ். அதாவது செங்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுகவினர் அல்வா வழங்கி இருக்கிறார்கள். அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியில் 6, 7, 8 உள்ளிட்ட வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செங்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த முகாமிற்கு அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து மனு அளித்து வந்த நிலையில் திமுகவினர் சார்பில் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் மற்றும் பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு அல்வா மற்றும் மிக்சர் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை வாங்கிய பொதுமக்களில் சிலர் அல்வா கொடுப்பவர்கள் மனுவிற்கும் அல்வா கொடுப்பார்களா அல்லது நடவடிக்கை எடுப்பார்களா என தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தனர். இனிப்பு வழங்கும் பட்சத்தில் திமுகவினர் அளித்த அல்வா தற்போது அப்பகுதியில் பெரும் பேசு பொருளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 6 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் பணம் கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 13 லட்சம் விண்ணப்பங்கள், அதாவது 13 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். அதில் 6 லட்சம் பேர் வரை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தனர். இதில் 90% பேர் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 1 மாத காலமாகவே இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது தமிழக அரசு வெளியிட்ட தகவலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மொத்தம் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் மகளிர் உரிமை திட்ட நிதியுதவி கேட்டு 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்து உள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்ததோடு மனுக்களின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் குறித்த விதிமுறைகள் சமீபத்தில் கூட வெளியிடப்பட்டன. அதாவது அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த தொகை பெற தகுதியற்றவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் மறதி நோய், பார்க்கின்சன் நோய், தசை சிதைவு நோய் மற்றும் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியுள்ள பெண்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் அந்த மாற்றுத்திறனாளி தவிர்த்து தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் வசிக்கும் 19,487 இலங்கை தமிழர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளன. மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து 2025 ஜூன் 19 அன்று தலைமை செயலாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மேலும் பல பெண்கள் பயனடைய ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதல் சலுகைகள் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் அரசு ஏற்கனவே வழங்கியுள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக சில சலுகைகளை சேர்க்க கோரப்பட்டு உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் பகுதியாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.